ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கோட் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. அதனால் இப்போ இன்றைக்கி என்ன டாப்பிக்னா யூனிட் 12 இன்றைக்கி என்ன பார்க்க வரோம்னா ஆல்கஹால் கண்டென்சேஷன். சிம்பிள் தான். நான் ஒரு கீவேர்டு வச்சுருக்கேன். 3 ஸ்டெப் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு ஆல்கஹால் கண்டென்சேஷன் பண்ணிட்டு அடுத்து வந்து 3 மெக்கானிசம் 3 ஸ்டெப் இருக்குது. தெளிவாக பார்ப்போம். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிடிஎல் உள்ளது. ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பு இருக்குது, முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ 3 ஸ்டெப்பு வாங்க ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். கீவேர்டு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஆல்கஹால் கண்டென்சேஷன் பண்ணிடுவோம். ஸ்டெப் 1ல் என்ன ஆகணும்னா OH வந்து ஆட் பண்ணிட்டு OH வந்து ஸ்டெப் 1ல் ஆட் பண்ணுறோம். செகண்டில் வந்து கிவன்னா நான் சொல்கிறேன், எடுத்து நெக்ஸ்ட் சொல்கிறேன். அதில் வந்து அச்சை மட்டும் ரிமூவ் பண்ணணும். 3ஆவது ஸ்டெப் வந்து அச்சையும் OHையும் ஆட் பண்ணுறோம். வெரி சிம்பிள். இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன இதுக்கு என்ன வேணும்னா அசிட்டால்டிகேட் வேணும். அசிட்டால்டிகேட் எத்தனால் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்ப்போம். இதோட ஸ்ட்ரக்சர் மாற்றி போட்டுறாங்க, கரெக்டாக போடுங்க. சில டைம் கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா குழப்படியான ஸ்ட்ரக்சர் தான் அது. கரெக்டாக போட்டுக்கோங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. பாண்டு தப்பாச்சுன்னா மார்க் குறைச்சிருவாங்க. கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர் லைட்டாக மேப்பாக பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரக்சரை மாற்றி போட்டாலும் மார்க் போயிடும். C3 பாண்டு C மேலே ஒரு அச்சு, கீழே ஒரு டபுள் பாண்ட் போட்டு போடுறீங்க. ப்ளஸ்ஸு அச்சு பாண்டு CH2 எல்லாம் பார்க்காதீங்க. அச்சு பாண்டு CH2னா ஒன்றும் இல்லை, CH3 தான் பிரித்து போட்டிருக்கேன். எனக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். வேணால் போட்டு காமிச்சிட்றேன். CH2 இந்த அச்சு ஒன்று தான், CH3 தான். CH3 இப்போ ஒன்றும் இல்லை, யூஸ் பண்ணிட்டு டைலூட் NaOHோட பண்ண போகிறோம். இப்போ என்ன நடக்கும்னா NaOH இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்ட் ஆயிரும். மேலே உள்ள அச்சு வந்து C கிட்ட வந்து உட்காந்துக்கிறோம். O வந்து அந்த ஒரு அச்சு வந்து O கிட்ட வந்து உட்காந்துக்கிறோம். OH சேர்ந்துடும். இப்போ லாஸ்ட்டாக என்ன ஆகுது, CH3 பாண்டு CH கீழே வந்து OH, அந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்ட் ஆகிடுச்சு. CH2 பாண்டு CHO அசிட்டால்டி. இதை சும்மா உங்களுக்கு புரியுறக்காண்டி, உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காண்டி இதை நான் கிவன் எடுத்துக்கிறேன். அந்த கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் மாற்றிக்கிறேன். நீங்கள் யாரும் கிவன்னு எக்ஸாமில் எழுதிடுறாங்க தயவு செஞ்சு. ஸ்டெப் 1 வந்தாச்சு. ஸ்டெப் 1 ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், OH வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம OH மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். OH போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா அப்படியே கிவனுக்கு வாங்க. அப்படியே செகண்டில் இருக்க அச்சு அதை அப்படியே தூக்கி கீழே எழுதுங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை அப்படியே தூக்கி கீழே எழுதிட்டு இப்போ யூஸ் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னா, இந்த OHம் அச்சும் சேர்ந்து H2வாக ரிலீஸ் ஆகிடும். நீ இங்கே நான் கீழே -H2ன்னு போட்டாலும் ஒன்று தான், அந்த சைடு கார்னரில் H2 போட்டாலும் ஒன்று தான். இப்போ பேலன்ஸ் உள்ளது அப்படி எடுத்துலைங்க. ஸ்டெப் 1 முடிஞ்சு. ஆனால் ஸ்டெப் 2ல் என்ன சொல்லியிருந்தேன்னா, கிவன்லேருந்து அச்சை காலி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது என்ன சொல்லி வந்துடுறேன்னா, கிவன் இருக்குல்ல, கிவன் நம்ம எடுத்துருந்தோம்ல, அங்கே போயிட்டு பக்கத்தில் ஒரு அச்சு இருக்கும், ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் ஒரு அச்சு இருக்கா, அந்த அச்சை மட்டும் நம்ம தூக்கணும். இப்போ அது நம்ம தேவையே இல்லை, அதை மட்டும் அப்படியே தூக்கி விட்டுரும். இப்போ அதை தூக்கி அப்படியே எழுத போகிறோம். CH3 அந்த ரவுண்டு அப்படியே தூக்கி கீழே இருக்கிறோம். அதை அப்படியே எழுதிட்டு இது இன்னொன்று என்னதுன்னா, அங்கே வந்து மைனஸ் போகிற மாதிரி இருக்கும். மேலே ஸ்டெப் 1லேருந்து OH மேலே ஒரு மைனஸ் போடணும். எலக்ட்ரான் வந்து இழக்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தாங்க. அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ யூஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, இங்கே டபுள் பாண்ட் O இருக்குல்ல, அது சிங்கிள் பாண்ட் ஆயிரும். அச்சு வந்து கீழே வந்து உட்காந்துக்கிறோம். இந்த O வந்து ஓக்கு மேலே டபுள் பாண்ட் இருக்குது, அது சிங்கிள் பாண்ட் ஆயிரும். CH2 CHO ஆல்ரெடி இங்கிட்டு வந்துடும், ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி வந்துடும். ஏன்னா CH3 பாண்டு CH கீழே பாண்டு வந்து O ஆயிரும். சிங்கிள் பாண்ட் ஆகி கீழே O போட்டுங்க. பாண்டு CH2 பாண்டு CHO இங்கே எல்லாம் பார்த்துக்கோங்க. அச்சு இங்கே வந்து உட்காந்துருக்குன்னா கீழே C கிட்ட வந்து உட்காந்துக்கிறோம். இந்த டபுள் பாண்டு வந்து சிங்கிள் பாண்ட் ஆயிரும். தேர்ட் ஸ்டெப் வந்து அச்சையும் OH ஆட் பண்ண போகிறோம். எதுலன்னா நம்ம செகண்டில் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சில, இதை அப்படியே தூக்கி அங்கே எழுத போகிறோம். எழுதியாச்சு. இப்போ கிவ்ஸில் அச்சையும் OH ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு அச்சு வந்து எங்கேருந்து உட்காந்துங்கன்னா O கிட்ட வந்து உட்காந்துக்கிறோம். இன்னொரு OH வந்து வெளியே வந்துடும், அதாவது CHO + OH வந்துடும். இவ்வளோதான்.
இதை அப்படியே தூக்கி அங்கே எழுதிடுங்க. வெரி சிம்பிள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. அங்கங்கே எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கணீஸ்வரா பார்ப்போம் விரைவில் அடுத்த வாரம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. இதுக்குள்ளாட்டி கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து வந்து கணீஸ்வரா பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கு. இது ரெண்டுமே இம்பார்ட்டன். ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வந்துடும். அடுத்து டிடிஏல உள்ள ரியாக்ட்ஸ்லாம் முடிச்சுடுவோம் கண்டிப்பாக. யூனிட் லெவல் வந்து முடிச்சிட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல். யூனிட் 12 தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே முடிச்சுடுவோம் நெக்ஸ்ட் வீக், இல்லாட்டின்னு அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக. Yeah.